அன்றைக்கு சங்க காலத்திலே கண்ணுக்கு தெரியாத அணுகுண்டுகளை பயன்படுத்தியதாக எந்த பாட்டிலையும் கிடையாது. அன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. அதனாலதான் பாரதிதாசன் பாடினார், புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம்னர். அன்னை கண்ணுக்கு தெரியாத வெடிகுண்டுகளை பயன்படுத்தவில்லை. வில், வேல், வாள், இது 3 தான். இன்னும் பல்வேறு விதமான கருவிகள் இருக்கின்றன. 4 வகையான படைகளை சொன்னார்கள். தேர்ப்படை, யானைப்படை, காலாட்படை. இந்த படைகள்லாம் காலப்போக்கில் அழிஞ்சு போச்சு. இன்றைக்கு எல்லாம் அணுகுண்டு மயமாய் போச்சு. மேதகு கலாம் அவர்களை கூட அணுகுண்டு உலகம் கவர்ந்து கொள்ள ஆசைப்பட்டது. அதிலிருந்து அவர் தப்பிச்சார். நாசா விஞ்ஞானிகள் அழைத்தார்கள் மேதகு கலாம் அவர்களை பார்த்து, உங்களுக்கு கோடி கோடியாக பணம் தருகிறோம், கோடி கோடியாக பணம் தருகிறோம், எங்கள் ஆய்வுக்கூடத்திலே வந்து நீங்கள் பணியாற்றுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது மேதகு கலாம் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் கோடி கோடியாக எனக்கு பணம் தரலாம், எனக்கு அது முக்கியம் அல்ல. நான் படித்த கல்வியும், நான் படித்த வறுமையும், நான் வறுமைப்படுகிற பொழுது என் கை வளையல்களை கலற்றி தந்தாரே ஜொரோக்கா என் சகோதரி, அந்த வறுமையும் அந்த கல்வியும் இந்திய தேசத்திற்கு பயன்பட வேண்டுமே ஒழிய ஒருபோதும் அந்நிய தேசத்திற்கு பயன்பட்டு விடக் கூடாது என்று சொன்னவர் மேதகு கலாம்.